இந்த படத்துக்கு நீங்க கமிட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் இருந்துச்சு? சீனு சாரை நாங்க செலக்ட் பண்ற இடத்துலயா இருக்கோம், அவரு தான் எங்களை செலக்ட் பண்ற இடத்துல இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஹைதராபாத்ல இருப்பேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து படம் ப்ரமோஷன் போறேன், அடுத்த படத்தோட டப்பிங் போறேன், அது கண்டினியூ பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட் படம் ஆரம்பிக்குது. ஃபுல் பேக்டா இருக்காங்க 2025 வரைக்கும். நான் தஞ்சாவூரில் இருக்கேன், இவங்க சென்னையில் இருக்காங்க. அதுக்கான அப்கிரேடே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி நினச்சி நானும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எப்படி இருக்க போதுன்னு தெரியலன்னு தான் நினச்சி போனேன். ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முடியலை, அதனால ஏகனை கொஞ்ச நாள் விட்டுட்டேன். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து விஜய் சார் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பிடிச்ச ஒரு ஆக்டர் தான். ஸோ அவரை வந்து சினிமாவை கிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு ரீ-ரிலீஸ் பார்த்தீங்கல்ல, தெரிச்சுதான் தேட்டர். கடந்த காலத்தில் வந்து என்னை பார்க்குற மாதிரியே வந்து இருக்குது, ஆனால் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வார்த்தைகள் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ அவர் வந்து அவரோட பாஸ்டில் பார்த்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு. அவர் அதை சொல்லும் போது நமக்கு தோணும்ல, அப்போ ஃபியூச்சரில் நம்மளும் அப்போ இப்படி ஆயிடுறா எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற டீம் பத்தி சொல்லணும்னா யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ வந்ததுலேருந்து நான் பேசுனதை விட அவங்க பேசுனது தான் அதிகம்னு சொல்லணும். ஸோ எஸ் கோழி பண்ணை செல்லதுரை டீம் தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க மட்டும் அமைதியா இருக்கீங்களே. கோரஸ்ல சிங்க் ஆயிடுங்க. நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஸோ எஸ் கோழி பண்ணை செல்லதுரை இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு படத்துலையுமே வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து கமிட் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்க கமிட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் இருந்துச்சு? ஏன்னா எங்களை தான் செலக்ட் பண்ணாங்க. இதை பட்டு டைரக்டர் கேட்டா என்ன சொல்லுவாரு? இல்ல அதுதான் உண்மை. இப்போ சீனு சாரை நாங்க செலக்ட் பண்ற இடத்துலயா இருக்கோம், அவரு தான் எங்களை செலக்ட் பண்ற இடத்துல இருக்காரு. அப்ப அப்படிதான். இல்ல அப்படி கிடையாது. அதையும் தாண்டி இந்த கதையில ஏதாவது ஒரு கதை பிடிச்சிருக்கலாம், இல்ல கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது சம் ரீசன் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்னன்னு கேட்குறேன். நிஜமாவே சொன்ன மாதிரி டைரக்டர் தான் ரீசன். ஓகே, சீனு சாருக்குன்னு அவருக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கு, அவருக்குன்னு ஒரு கதை பேட்டர்ன் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன்ல நம்மளும் நடிக்கணும்ன்ற ஆசை எப்பவுமே இருக்கும். ஸோ அவரை நம்ம செலக்ட் பண்ணது தான் எங்க பெரிய விஷயம். ஸோ அதனால மேகல் சொன்ன மாதிரி நான் ஐம் ஆல்சோ ஹாப்பி வித் சேம் பாயிண்ட். நீங்க அவங்க சொன்ன மாதிரியே இல்லை அதேதான். கட்டிங் ஆர்டிஸ்டா எல்லாருக்குமே வந்துட்டு இன்னும் நாங்கள் வந்துட்டு எங்கள் கதையை சூஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரல. இன்னும் கதாபாத்திரத்தை நாங்கள் செலக்ட் பண்ணுற இடத்துல இல்லைனாலும் எங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதுக்கு அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். இந்த படத்தில் வந்துட்டு சார் மட்டும்தான், சார் மட்டுமே காரணம். நாங்கள் எல்லாருமே அதே ஆன்சர். இல்லை அவங்க கேட்ட கொஸ்டின்னு பார்த்தா நாங்கள் எல்லாருமே இந்த படத்தில் இருக்கோம் அப்படின்னா சீனு சார் மட்டும்தான் காரணம். அவர் மட்டும்தான். ஏன்னா அவரோட விஷன் அவருக்கு மட்டும்தான் தெரியும். கூட அவரோட ஒர்க் பண்ணுற கோ டைரக்டர்ஸ்க்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு கூட யாருக்குமே தெரியாது. அவருக்கு மட்டும்தான் அவரோட விஷன் தெரியும். அதனால அவர் மட்டுமே காரணம். ஸோ எப்படி கதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நரேட் பண்ணாங்களா, இல்லை உங்கள் கேரக்டர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுக்கு என்னன்னு தெரியல. எனக்கு வந்துட்டு நீங்கள் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு சினிமாவில் வரோம், நம்ம ஒரு நல்ல ரோல் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் சீனு சார் மாதிரி ஒரு ராவாக ஒரு யதார்த்தமான கதையை கொடுக்குற ஒரு டைரக்டர் வந்துட்டு நீ இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணுறமா அப்படின்னு பண்ணுறியா அப்படின்னு கேட்குறதில்ல, பண்ணுறமா அப்படின்னு அவர் முடிவு பண்ணதே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஏன்னா தூரத்துலேருந்து சினிமாவை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வேறு மாதிரி பார்த்துருப்போம் சினிமாவை வந்துட்டு. லைக் இப்போ வர படங்கள் எல்லாமே வயலன்ஸாகவும் ஃபேண்டஸியாகவும் மேபி சொல்லப்போனால் நம்மளோட அவ்வளோ கனெக்ட் பண்ணிக்க முடியுமாங்கிற டவுட்டோடு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு வேறு லெவல் மூவிஸ் மாதிரி இருக்கும். பட் நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஊர் பக்கத்தில் தஞ்சாவூர்லேயோ மதுரையிலையோ இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணாவோ பையனாவோ அவங்களோட கதையை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படம். அதனால அதுல ஒரு முக்கியமான ரோல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தஞ்சாவூர் பொண்ணு தான் பை தி வே. ஸோ அதனால அந்த எமோஷன்லாம் அப்படியே வருது. ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் அப்படி வருது. இல்லை சொல்லணும்ல, பல்லாவரம், கோடம்பாக்கம், திருச்சி, நான் வரேன். ஸோ நீங்கள் வந்து யூடியூப், அதுக்கப்புறம் சின்னத்திரை, அதுக்கப்புறம் சினிமா அப்படின்னு சொல்லி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் வந்து வந்திருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கதையின் நாயகனா வந்து அப்படி கிடையாது, எல்லா பிளாட்ஃபார்மையும் வந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இது தானே. ஸோ இப்போ வந்து ஒரு கதையின் நாயகன் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கும் போது வந்து இப்படி ஷோல்டரில் தூக்கி பொறுப்பு வச்ச மாதிரி இருக்கா, இல்லை எப்படி வந்து ஃபீல் பண்ணீங்க? ஒரு
முக்கியமான கேரக்டர். ரொம்ப பெரிய பொறுப்பு தானே அது. இப்போ கதை நாயகனுங்கும் போது அந்த கதை என்னை சுற்றி தான் போகுது, அந்த நான் நடிக்கிற கேரக்டர் சுற்றி தான் போகுது. சுற்றி இருக்கவங்களாம் என் நன்மைக்காகவே நினைக்கிற ஒரு கேரக்டர்ஸாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வரைக்கும் நம்ம ப்ரிவ்யூ ஷோவில் ஸ்பெஷல் ஷோஸில் பார்த்த எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுதுல்ல. அதுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஒழுங்காக வச்சு அதை பண்ணதுனால தான் நம்புகிறேன். செப்டம்பர் 20 தேட்டரில் வந்து மக்களும் அதே நம்ம பண்ணுங்க தடுமாறுது ரெசிப்ரோகேட் ஆகுன்றத நம்புறேன். ஸோ நீங்க வந்து 3 பேர் பயங்கர ஃபன்னா இருக்கீங்க. பட் படம் வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸ் டோன்லயோ இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆச்சா நடிக்கும் போது? இல்ல எப்படி இருந்துச்சு ஆஃப் ஸ்கிரீன் வெர்சஸ் ஆன் ஸ்கிரீன் எப்படி இருந்துச்சு? இல்ல எனக்கும் அவங்களுக்கும் கூட பெருசா இல்ல. பட் இவருக்கு தான் கதையிலேயே வந்து கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். லைக் நாங்க இப்ப ஃபன்னா இருக்கோம், படத்துல நானும் ஃபன்னா இருப்பேன், லைக் அவங்களுக்கும் ஃபன் போர்ஷன் இருக்கும், பிளஸ் எமோஷனலாவும் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்க்கே சொல்லலாம், லைக் இதுல இருந்து அங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. அந்த நெஜத்துல நீங்க இருந்ததுக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கும் அந்த மோட்லயே இருந்ததுக்கு எது கஷ்டமா இருக்கு? ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ். இப்போ நீங்க ஏகனை பார்த்து இப்போ இந்த கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் செல்லதுரை. ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு முடியலை. அதனால ஏகனை கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அப்படியே செல்லதுரை அது 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 ரொம்ப இது பெருமையா சொல்றதுக்காகலாம் எதுவும் இல்லை. ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் நடிக்கும் போது அவங்க எல்லாருமே பண்ற விஷயம் தான். அதை நானும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் அதுதான் பொழப்புன்னு வந்திருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காவே ஃபன்னு. பட் நான் கொஞ்சம் கிரேசி அண்ட் கொஞ்சம் பீப்புள் பர்சன். ஆனால் படத்துலையும் பீப்புள் பர்சன், பட் வந்து கிரேசி டு த கோரா இருப்பேன். அந்த மாதிரி ரொம்ப விளையாட்டு பொண்ணு, சும்மா எக்ஸ்ட்ரீமா என்னால அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த சொன்னது அந்த மாதிரி இருக்கேன். பட் நீங்க ஸ்டேஜ்ல வந்து இந்த மூவியோட ஈவென்ட் ஸ்டேஜ்ல பயங்கர எமோஷனலா வந்து ஆமா அது ஆகும்ல, கண்டிப்பா ஆகும். நான் அதான் சொல்றேனே, நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம, பேக்ரவுண்ட்ல வந்து சினிமால யாரும் இல்லாம, லைக் ரொம்ப நார்மலான பொண்ணா வந்து ஒரு படம் லீடா ஃபுல் ஃபிளெஜ்டா நடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். லைக் லிட்டரலி லைக் ஒரு 4 வருஷமா நான் வந்து ஃபீல்ட்ல வந்து இருந்தது. இந்த 4 வருஷம் எனக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. பேஷன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கு. லைக் நிறைய விஷயம் நடந்திருக்கு சார், எல்லாமே சொல்ல முடியாது. ஸ்டில் நிறைய ஹார்ட் டைம்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இது வந்து கிடைக்குதுன்னா கண்டிப்பா வந்து சரி ஓகேப்பா, இவ்வளோ நம்மளுக்கு நடந்தது, நம்ம அப்போ இவ்வளோ நடந்ததுக்கு நமக்கு இது கிடைச்சிருக்குன்ற ஒரு ஹாப்பினஸோட இருக்கும்ல. அப்படி நினைச்சு பேசும்போது கொஞ்சம் எமோஷனலாக வந்து கரெக்டு தானே. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் எமோஷன் அது எப்படி இல்லாம இருக்கும். நான் வந்து நினைச்சேன் பிரிகிடா வந்து ஃபியூச்சர்ல வந்து ஆக்டரா பார்ப்போமா இல்ல டைரக்டரா பார்ப்போமா, எந்த பாத் வந்து சூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. இல்ல ஆக்சுவலா அது கொஞ்ச நாளா எனக்கே அந்த கன்ஃபியூஷன் இருந்தது. உங்களுக்கு இல்ல என்னன்னா இப்போ நடிச்சுட்டே இருப்போம். பட் எனக்கு வந்து ஆசை தான். ஈவன் எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், இங்க வரேன், நெக்ஸ்ட் வந்து ஹைதராபாத்ல இருப்பேன், இன்னைக்கு ஈவினிங் வந்து படம் ப்ரொமோஷன் போறேன், அடுத்த படத்தோட டப்பிங் போறேன், அது கண்டினியூ பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட் படம் ஆரம்பிக்குது, ஃபுல் பேக்டா இருக்காங்க 2025 வரைக்கும் சொல்லியிருந்தாரு. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா ஆசையா இருந்துச்சு. நம்மளும் அந்த மாதிரிலாம் ஆகணும், பயங்கர பிஸியா இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஆசைதான். பட் நம்மளுக்கு தெரியாதுல்ல சம்டைம்ஸ். எனக்கு வந்து இப்போ இந்த படத்துக்கு முன்னாடியே நான் ஏடியா இரவுல பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கேப் வந்து அந்த கேப்லாம் நம்ம என்ன பண்ணுவோம். எனக்கு சும்மா இருக்கிறது பிடிக்காது. பேசிக்கலி ஒர்க்கஹாலிக் பர்சன். சும்மா இருக்கிறது நிஜமா பிடிக்காது. ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், நம்ம நடிச்சுட்டே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். எல்லாரோட ஆசையும் அதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல ஜஸ்ட் ஃபார் டைவர்ஷன், ஏன்னா நான் படிச்சது விஸ்காம் தானே, ஸோ இவரும் அதான் படிச்சிருந்தாரு. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ அதனால நான் சைட்ல வந்து அதையும் லேர்ன் பண்ணிக்கணுன்ற ஒரு லேர்னிங் ஹேபிட்டா தான் அது இருந்துச்சு. ஓகே. ஸோ ஃபியூச்சர்ல எப்படி அந்த லேர்னிங் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா? இல்ல கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பேஷன் ஒண்ணு கூடவே இருக்கும்ல. பேஷன் ஹாபி எல்லாம் டிஃப்ரெண்டா நம்ம கூடவே சுத்திட்டு இருக்கோம், நம்ம விட்டாலும் போகாது. அந்த மாதிரி எனக்கு டான்சிங், ஈவன் நான் சிங்கிங் கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் போயிருந்தேன். ஸோ எனக்கு பாட்டு பாடுவேன், அதுவும் பிடிக்கும். டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். ஸோ நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இப்போ நடிக்கிறது தான் இருக்கு. மல்டி டேலண்டட் பர்சனா வந்து தேங்க்யூ அப்படிலாம் இல்ல. ஸ்டில் இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. இதுல எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. முதல்ல இப்போ மெயினா டார்கெட் பண்றது ஆக்டிங் தான். மேபி அது என்னோட பிளான் பியா இருக்கலாம், தெரியல. ஓகே. இந்த மூவி ஈவெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லியிருந்தாரு, பழைய கடந்த காலத்துல வந்து என்னை பாக்குற மாதிரியே வந்து இருக்கு, ஆனா பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வார்த்தைகள் கேட்கும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கான்ஃபிடன்ஸ் இன்னும் அதிகமாச்சு.
ஒரு 15 நிமிஷம் ஆச்சு என்ன அவர் பார்த்து. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அண்ணன் பார்த்ததுக்கப்புறம் அதான் என்ன பார்க்குற மாதிரியே இருக்குன்றது வந்து இப்போ அவர் வந்து அவரோட பாஸ்ட்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு. அவர் அதை சொல்லும் போது நமக்கு தோணும்ல, அப்போ ஃபியூச்சர்ல நம்மளும் அப்போ இப்படி ஆயிடுறா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஓகே. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ட்ராவல் லைக் காலேஜ் டைம்ல இருந்தே வந்து கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஆனால் சீரியஸாக அப்படி இல்லை. எனக்கு வந்துட்டு என்னோட காலேஜ் மேட்ஸ் என்னோட ஸ்கூல்லேருந்தே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே தான் எனக்கு இருந்துச்சு. நானும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லெவலில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். ஏன்னா எனக்கு சினிமாவை பற்றி எந்த நாலேஜும் கிடையாது. படங்கள் பார்ப்போம், தனியாக பிரித்து பார்ப்போம். என்ன பேஸ் பண்ணி பார்த்தா நான் ஆக்டிங் பார்ப்பேன், இல்லை ஃப்ரேம் பார்ப்பேன், இவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன் எவ்வளோ ராவாக இருக்குது அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நோட் பண்ணுற பர்சன். எனக்கு சினிமா பேக் ஸ்க்ரீன் பற்றியும் எனக்கு தெரியாது, சினிமாவை பற்றின நாலேஜும் அதிகமாக கிடையாது. அப்படிங்கும்போது இவங்க 2 பேரும் விஸ்காம் படிச்சிருக்காங்க. மோரோவர் இவங்க இதுவே எனக்கு டிஃப்ரென்ஸ். நான் தஞ்சாவூரில் இருக்கேன், இவங்க சென்னையில் இருக்காங்க. அதுக்கான அப்கிரேடே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி நினச்சி நானும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எப்படி இருக்க போதுன்னு தெரியலன்னு தான் நினச்சி போனேன். பட் டோட்டலாக டிஃப்ரெண்ட். எனக்கு அவங்க கூட நடித்த போது கம்ஃபர்ட்டாக இருந்ததுனால மட்டுமே என்னால் சில விஷயங்கள்லாம் அங்கே பண்ண முடிஞ்சுது. ஈஸியாக என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. இப்போ அண்ணன் தங்கச்சி பாண்ட் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அண்ணன் அப்படிங்கிற அந்த பாண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஆனால் எங்களுக்கு சீக்கிரமே ஆனதுனாலே என்னமோ தெரில, இப்போ வரைக்குமே அண்ணன் தங்கச்சி பாப்பா அவங்க பாப்பாங்கிறதும் நான் அண்ணங்கிறதும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய அந்த டீசர் ட்ரெய்லர் கமெண்ட்லலாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன், தமிழ் சினிமாவில் அடுத்த அண்ணன் தங்கச்சி படம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு? ஒரு லைக் ஒரு பாசமலர், ஒரு திருப்பாச்சி, அந்த மாதிரி வந்து நிறைய படம் வந்து நம்ம முன்னாடி எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு பர்சனலாக வந்து எப்படி அந்த பாண்டிங் ஆகட்டும் படம் முழுக்க எப்படி ஃபீல் ஆச்சு? ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி தான் இந்த படத்துல கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா கிஃப்ட் தான் தங்கச்சி கூட. அந்த தங்கச்சி கூட பிறந்தவங்கன்னு யாரும் அண்ணன் தங்கச்சி தம்பி இருக்காப்புல, அக்காவோ தங்கச்சியோ கிடையாது. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் ஆச்சா? ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ண மாதிரி இந்த ஒரு லைக் ஒரு பாசமலர் மாதிரியோ இல்லை அடுத்த இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு அண்ணன் தங்கச்சி படம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சா? கண்டிப்பா. எல்லா அதான் அண்ணனோ தங்கச்சியோ இல்லை அக்காவோ தம்பியோ யாராக இருந்தாலும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து 200% கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட படம் தான். ஸோ இது வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் இல்லையா படம் அப்படிங்கிறது? ஸோ உள்ள நீங்கள் வந்தது அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு சஜஷனில் வந்தாங்களா இல்லை நீங்களா வந்து போய் கேட்டிங்களா? சார் எனக்கு வந்து உங்கள் படத்தில் இல்லை அதான் கதைகள் நிறைய கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அடுத்து நம்ம ஜோ ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுக்கு அடுத்து இப்போ நம்ம லீடாக பண்ணுறதுக்கு கதைகள் கேட்டுட்டு இருந்தோம். அப்படி ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலியமா சீனு சாரோட கான்டாக்ட் வந்துச்சு. அப்படியே பேச ஆரம்பிச்சோம், கதைகள் கேட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக தான் வந்து அவர் அப்ரோச் பண்ணதா இல்லை? இல்லை இது அது அப்ரோச்ன்ற ஒரு இதுல இருக்க நம்ம நிறைய கதைகள் கேட்டுட்டு இருந்தோம். அப்போ மியூச்சுவலா ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சவர் தான் பேசலாமா அப்படின்னு பேசுவாங்கல்ல, அப்படி ஒரு நடந்தது தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் ஆகட்டும், ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு விதமான சேலஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். லைக் இரவு நிழல் பார்த்தோம்னா சிங்கிள் டேக்கில் எடுக்கணும், அதுக்கான ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு கைண்ட் ஆஃப் சேலஞ்ச் போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் அப்படி இருந்துச்சு? சேலஞ்சுன்னு பார்த்தா அவ்வளோ பெருசா இல்லை. அந்த ஸ்லாங் இருந்தது, அந்த ஸ்லாங் மதுரை ஸ்லாங் பேசுறது, ஆமா நான் கூட தேனி போயிட்டு மதுரை ஸ்லாங் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, தேனியே ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக்னு எனக்கு தெரியல. ஸோ ஏதாவது 2 வார்த்தை பேசலாமா அந்த ஸ்லாங்ல? இல்ல இப்போ வராதுதான். அதை பத்தி சொல்லும் போது நான் சொல்லி முடிச்சிடாத, டக்குன்னு எனக்கு கேட்டா வரமாட்டேன், நான் முடிச்சுட்டு சொல்றேன். இல்ல நீங்களே கூட ஏதாவது எனக்கு சொல்லி கொடுங்க, நான் அதை திருப்பி சொல்றேன். எனக்கு தெரியாம தானே கேக்குறேன், நீங்க பேசுறத கேட்கலாம் அப்படின்னு. எனக்கு என் டயலாக் சார் சொன்னதை அப்படியே நான் பண்ணேன் பேசினேன் தாண்டி அது ரெகுலரா நம்ம பேசினது இல்லைல்ல. அங்க போய் அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசம் இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்லாங் ஒட்டும். அங்க 1 மாசம் இருந்து பண்ணதுனால அவ்வளோ எனக்கு வரல சத்தியமா. என்ன ஆப்புள்ள போப்புள்ள அந்த மாதிரிதான் இருக்கும். அங்க வார்த்தைகள் எல்லாமே இழுக்கும். லைக் என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அண்ணங்கிறத நம்ம அண்ணன்னு சொல்லுவோம், கலப்படம் இல்லாத தமிழ்ல அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்துட்டு அண்ணன் என்ன
அந்த மாதிரி வரும். அந்த ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு படத்துல முக்கியமான கேரக்டர் அப்படின்னா வந்து யோகி பாபு. ஸோ அவர் வந்து உங்களுக்கு பெரியப்பாவா வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், எந்த ஒரு படத்துல நடிச்சாலுமே வந்து ஏதோ ஒரு விஷயம் சின்ன கவுண்டராச்சும் கொடுப்பாரு. ஸோ ஆடியன்ஸும் ஆப்வியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த படத்துல வந்து அது அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இல்ல யோகி பாபு அதான் வித்தியாசமா இதுல பாப்பீங்க. பட் அவர்கிட்ட நீங்க ரசிக்கிற அந்த சின்ன சின்ன கவுண்டர்ஸ் இருக்கும்ல, அது அங்கங்க இருக்கு. கவுண்டர்ஸ் இருக்கு, அதான் சொல்றேன். ஆனா இப்படி யோகி பாபு இப்படி பாத்துருக்க மாட்டீங்க. அந்த கவுண்டர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அமைதியாவே இருந்தாரு. உங்களை வந்து அப்படியே ஒரு விரட்டுற மாதிரி, ஒரு பக்கம் வந்து நல்லது பண்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு மோட்ல தான் நல்லது பண்றவங்க கவுண்டரே கொடுக்க கூடாதா என்ன? நாங்க கேள்விப்பட்டது அப்படி. ஆமா இல்ல, நீங்க அதாவது நீங்க சொல்றதுல பாதி உண்மை பாதி போய் அப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளான கேரக்டர் அவர் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததில்ல. பட் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறவங்க அப்பப்போ எல்லாருமே ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஐஸ் பிரேக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான இடங்கள் படத்துல இருக்கு. ஃப்ரெண்ட் கேங்ல கூட இருப்பாங்கல்ல, சைலண்டா இருப்பான் ஒருத்தர், ஆனா டக்குன்னு ஏதாவது சொல்லும் போது எல்லாரும் கும்பலா சிரிப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த ஸ்லாங்கு அந்த மாதிரியான விஷயங்கள் சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா வந்து ஒரு மொத்த கதையுமே உங்க மேலே இருக்கு அப்படிங்கும் போது, ஸோ அந்த ப்ரெஷரை தாண்டி வேற என்ன விஷயம் வந்து கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு? அதுவே பெரிய ப்ரெஷர். அதை தாண்டி அதை ஹோல்டு பண்ணிட்டு போகும்போது மற்றதெல்லாம் அதை ஹோல்டு பண்ணணுன்றதுக்காக பண்ணணும்னு நமக்கு தோணும்ல, அதுலேயே அது எல்லாமே ஈக்குவலைஸ் ஆகிடும். நீங்கள் சொன்ன எல்லாத்துக்குமே அந்த ஒரு ப்ரெஷர் தான். இது எல்லாமே நம்மளை சுற்றி தான் நடக்குது. 100 பேர் சுற்றி நிற்கிறாங்க, 100 பேர் நமக்காக வேலை பார்க்குறாங்க, நமக்கு தோணும்ல செட்டில். அதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு இதுல பெரிய ப்ரெஷர். ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு இந்த ஜெனரேஷனை ரெப்ரசென்ட் பண்ற பீப்புள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற தமிழ் சினிமா உண்மைதானே? ஆமாங்க, 23 வயசு தான். ஓகே, எல்லாருக்கும். ஆமா, எல்லாருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க இந்த ஜென்ரேஷனை வந்து சினிமாவை கவனிச்சிங்க அப்படின்னா அதோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது வேறையா இருக்கு. லைக் சினிமாவுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கு. ஸோ அதுக்குன்னு சில விஷயங்கள் பண்றாங்க. ப்ரொமோஷனலாக சாங்ஸ் பண்றதாகட்டும், இல்லை ஒரு வைலன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ அப்படி நீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான சினிமா பிடிக்குதா, இல்லை இந்த மாதிரியான யதார்த்த சினிமா பிடிக்குதா? நீங்க வந்து ஒரு நடிகராகவே பதில் சொல்ல வேணாம், ஒரு இந்த ஜென்ரேஷனை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி பீப்புளா வந்து நல்ல சினிமாவா இருந்தா பிடிக்கும். அது ஆக்ஷனா இருந்தாலும் சரி, ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லி ஹாரரா இருந்தாலும் சரி, அதை கரெக்டான மீட்டர்ல கரெக்டா எடுக்கிற படங்களை எப்பவுமே ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே கரெக்ட், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம படம் எடுக்கணும். ஆமாம், சினிமானா எல்லாமே இருக்கணும். அதில் எல்லாமே இருந்தால் தான் அதை நம்ம சினிமானே பார்க்க முடியும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஆடியன்ஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆகிட்டாங்க. எல்லாத்தையுமே பிரித்து பார்க்குற அளவுக்கு நாலேஜ் வந்துருச்சு ஆடியன்ஸ்க்கு. அதனால நம்ம நல்ல சினிமா கெட்ட சினிமா, நல்ல படம் கெட்ட படங்கிறத தாண்டி என்ன வேணுங்கிறத அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த நாலேஜ் வந்ததே பெரிய விஷயம். ஸோ அதுதான் நாங்களும் உங்களுக்குமே வந்து அந்த விஷயங்கள் தான் ஒத்து போறீங்க. ஸோ நீங்க சேம் அதுதான் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதான் எல்லாருக்கும் அந்த நாலேஜ் வந்துருச்சு. இல்லை ஜானரா பிரிச்சு பாக்குறதுக்கு. ஈவன் இப்போ விஸ்காம் ஸ்டூடெண்ட் நீங்க சொல்றீங்க, பட் ஃபில்ம் மேக்கிங் பத்தி இப்ப எல்லாருமே பேசுறோம். நம்ம எல்லாருமே சினிமா பத்தி பேசுறோம், எல்லாருமே சினிமா லவர் தான் எங்க ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பாக்குறப்போ அவங்களுக்கு வந்து ரசிக்க தெரியுது. சோ ஒரு சீனை வந்து கரெக்டா எடுத்திருக்காங்களான்னு சொல்ல தெரியுது. இந்த சீனுக்கு எதுக்கு இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணானுங்க, இதுக்கு எதுக்கு இவன் இவ்வளவு பேசிட்டு இருக்கான் அப்படின்ற அளவுக்கு மெச்சூர் ஆயிட்டாங்க. ஐ மீன் மெச்சூர் ஆயிட்டோம் நம்ம. சோ அதனால சோ we are very clear about like what we are seeing and அது எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதுதான் எங்க விஷயமே. சோ கண்டிப்பா நல்ல கண்டென்ட் பிடிச்சா இருக்கா இல்லையா தாண்டி நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா அது எங்க வேணா கொண்டு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆல்சோ மேபி இப்படி சொல்லலாம், அது என்ன படம் என்ன மாதிரியான படம்ன்றதை கரெக்டா ப்ரொமோட் பண்ணணும். நீங்க சாம்பார் சாதம்னு சொல்லிட்டு தயிர் சாதம் வச்சாதான் இரிட்டேட் ஆகும். வைக்கிறது தயிர் சாதம் தான் சொல்லிட்டு வச்சீங்கன்னா தயிர் சாதத்தை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். தயிர் சாதத்தை என்ஜாய் பண்ணி அது ஒரு முக்கியமான விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம கொடுக்கறத வந்துட்டு இதுதான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டே மக்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்துட்டு ஏற்றுக்குவாங்க. லைக் நாங்கள் ஏற்றுக்குவோம். ஆனால் நீங்கள் வேறு மாதிரி கொடுத்துட்டு என்னப்பா இப்படி ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிட்டோம். நம்ம எல்லாமே பார்க்குறோம், எல்லாத்தையுமே நம்ம கைக்குள்ளே அடங்கிருச்சுங்கும் போது எல்லாத்தையுமே பிரித்து பார்க்குறோம். ஆடியன்ஸ் தனித்தனியாக எல்லா விஷயத்துக்குமே ஆடியன்ஸ் இருக்காங்கும் போது அதுதான் அவங்க சொன்ன மாதிரி அதுதான் அதை நம்ம தான் எடுத்துக்கிற சைடில் இருக்கோங்கும் போது அதை கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதோட ஒரு கண்டினியூஷனாக ஒரு சின்ன கேள்வி. இப்போ ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து விஜய் சார் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பிடிச்ச ஒரு ஆக்டர் தான். ஸோ அவரை வந்து சினிமாவை கிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு ஏற்றுக்க முடியல, நடக்கக்கூடாதுன்னு தோணுது. ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மூலமா அப்படியே கண்டினியூ பண்ண மாட்டாரா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் மாறாதான்னு தோணுது. ஸோ உங்களுக்கு பிடிக்குமா தளபதி? அதான் எல்லாருக்குமே இல்லை. இப்போ
எங்க ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா எல்லா தீபாவளிக்கும் அவர் படங்களை பார்த்திருப்போம். அஜித் சார் படமாகட்டும், விஜய் சார் படம், எல்லா செலிப்ரேஷனுக்கும் அவங்களோட படங்களோடய வந்திருப்போம். அப்படி பார்க்கும்போது இப்போ இதை வந்து நான் வந்து பர்சனல் டிசிஷனா தான் யோசிப்பேன். இப்ப என்னதான் அவரு நமக்கு பிடிச்சாலும் அவரோட பர்சனல் டிசிஷன் நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்ல பர்சனல் டிசிஷன் பண்ணட்டும், பட் வந்து நம்ம பிடிச்சதையும் பண்ணணும்ல. பட் நான் என்ன பார்க்கும்போது அவரோட பர்சனல் டிசிஷன் நம்ம அதை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வலிக்குதே ஃபேனா இருப்பாங்க போலயே. சோ உங்களுக்கு எப்படி யாருக்கு தான் பிடிக்காது? எங்களோட ஜெனரேஷனே பார்த்தா நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா விஜய் சார் படம் எல்லாம் பார்த்துதான் அவங்க வயசானவங்க நினைச்சிட்டு இருப்போம். இல்ல நம்ம நீங்களே எடுத்து கொடுக்க கூடாது. பழைய டைம் பீரியட் இருக்கும்ல, அந்த டைம் பீரியட்ல எல்லாம் அந்த திருப்பாச்சி, ஷாஜஹான் அந்த டைம்ல எல்லாம் நாங்க அப்பதான் வளர்ந்துட்டு இருக்கிற டைம். அப்படிங்கும்போது அவர் படங்கள் பார்த்துதான் நாங்களும் வளர்ந்துருக்கோம். ரீ ரிலீஸ் பாத்தீங்கல்ல, தெரிச்சுதான் தியேட்டர். எனக்கு தெரியல நெக்ஸ்ட் லாஸ்ட் படத்துல ஒரு தங்கச்சி ரோல் கேட்டாலும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்லங்க, நீங்க சொல்றது வந்து கேட்டுருவேன். ஐயோ கண்டிப்பா வந்து அந்த டீம் யாராவது பாத்தீங்கன்னா எனக்கு தங்கச்சிக்கு ரோல் இருந்தா கண்டிப்பா கொடுங்க கேட்டேன். ஓகே, சோ சாரி உங்களை நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். அவங்க படம் தான் நாங்க பார்த்துட்டு வளர்ந்துருக்கோம். அப்படிங்கும்போது அவங்க குவிட் பண்றாங்கிறது எனக்கும் பர்சனல் டிசிஷனா தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் அவருக்கு வேற வேலை இருக்குங்கிற அவங்க முடிவு எடுத்துட்டாங்கும் போது நம்ம ஓகே, எங்க இருந்தாலும் அவர் தளபதி தான், நம்மளுக்கு எங்க பார்த்தாலுமே அவரை நம்ம விஜய் சாரா தான் பார்க்க போறோம். அவ்வளவுதான், அந்த மாதிரி தான். சோ அவரோட இடத்தை யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க ஒரு கெஸ் பண்றீங்க? ரீப்ளேஸ்மெண்ட் அமைதி இல்ல, ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவுமே இல்லை. இப்போ வந்து அவங்கவுங்களுக்கான இடத்துல தான் இருப்பாங்க. அது ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி அடுத்து வரவங்களையும் நம்ம வந்து தப்பா சொல்ல முடியாது, அவர் பண்ணதையும் நம்ம இது பண்ண முடியாது. கம்பேரிசன்ல நீங்க எப்படி அதை கம்பேர் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கான பதில் ஒருத்தர் தான் இருக்காரு. விஜய் சார்னு ஒருத்தர் தான் இருக்கு, தனுஷ் சார்னு ஒருத்தர் தான் இருக்கு, ஓகே, கமல் சார்னு ஒருத்தர் தான் இருக்காது, ரஜினி சார்னு ஒருத்தர் தான் இருக்காங்க. அதனால இருக்க முடியாது அப்படி. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் சீனு ராமசாமி நீங்க எல்லாருமே வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, ஸோ அவர் தான் வந்து எங்களை சூஸ் பண்ணியிருக்காரு, அது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட விஷயம், கத்துக்கிட்டது இந்த படத்துல இருந்து அப்படின்னா என்ன சொல்வீங்க? அவரோட லைஃப் ஸ்டோரிஸ் இருக்கும்ல. இப்போ அவர் வயசை விட டபுள் மடங்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் அவர் ஷேர் பண்ணும்போது அதெல்லாம் நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அப்படி தெரிஞ்சுக்கும் போது ஓகே, அப்போ இதெல்லாம் இப்படி இருக்கு, இதெல்லாம் இப்படி இருக்கு, இப்படி இருந்த சினிமா இப்படி ஆயிருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லை. அதெல்லாம் ரொம்ப பெரிய லேர்னிங். அவரோட படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம்னா இது பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுல பிடிச்ச படம் இது? அவரோடதுல பிரிச்சே பார்க்க முடியாது எல்லாமே. ஏன்னா எல்லாமே ஒரு பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா பீப்புளோட கனெக்ஷனை முன்னாடி வச்சு அவங்க எடுக்கிற படம் எல்லாமே அதுதான். அவர்கிட்ட கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தா நாங்கள் எல்லாத்தையுமே, ஏன்னா அவர் பார்க்குற விஷன், காதலையும் சரி, அன்பையும் சரி, அவர் கோவம், மோட்டிவேஷன் எல்லாத்தையுமே அவர் பார்க்குற விதத்தை வந்துட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ஷேர் பண்ணுவார். அதுவே எங்களுக்கு அதெல்லாம் நம்ம கேட்கறதே நல்லா இருந்துச்சு. கேட்கறதுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாருல, அதுவே எங்களுக்கு ரொம்ப ஓகே, இப்படி பார்க்குறாரு, அவரோட பார்வை இப்படி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு வந்து கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு என்ன? தர்மதுரை பிடிக்கும். தர்மதுரை, ஓகே, தர்மதுரை பிடிக்கும். அண்ட் அவர்கிட்ட என்ன லேர்ன் பண்ணேன்னா, அவரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்ல இந்த சீன் வந்து முன்னாடி இதுதான்னு சொல்லும் போதோ சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அது வந்து நார்மலான ஃபீலிங்கா இருக்கும். இப்போ வந்து அவன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறான், நீ ஆப்போசிட்ல தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு இந்த ஃபீலிங்லாம் இது இருக்கணும், வேற என்ன பண்ணுவோம் நம்ம, அந்த மாதிரி அவன் பாவம் இல்லை, அவனுக்கு வந்து என்ன மாதிரிலாம் பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லுவாரு. எனக்கு அப்படியே நான் பார்த்துட்டே இருப்பேன், என்ன இவ்வளோ ரியலிஸ்டிக்காக சொல்கிறேன், நிஜமாவே அவன் ரொம்ப பாவம் இல்லை அந்த மாதிரி தோணும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ. ரொம்ப டீப்பா இறங்கி நிஜமாவே அவன் வந்து ரொம்ப பாவப்பட்டு ஒரு பையன், பாரு கொஞ்சம் எப்படிலாம் கஷ்டப்படுறான் அந்த மாதிரி சொல்லுவாரு. உங்களையவே வந்து அந்த கேரக்டர் மேல பாவப்பட வச்சிருவாரு. அதுதான் ஒரு டைரக்டருக்கு இருக்கிறது வந்து லைக் மோல்டிங் தி ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கிங் தெம் அண்டர்ஸ்டாண்ட், லைக் அது உள்ள வரைக்கும் இறங்கணும்ன்ற அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் வந்து எங்களுக்கு உள்ள இறங்க வச்சாரு, நடிச்சிருக்கோம் அந்த மாதிரி. சோயா ஸோ ஃபைனலாக இந்த படத்தை பற்றி ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்னது? இந்த படத்தில் வந்து இந்த படம் நீங்கள் வந்து உங்களுக்கு யாருமே இல்லை, நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்ற உணர்வு இருந்திருக்கு அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்காக இந்த உலகம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, எஸ். நீங்கள்
அதான் சார் ஆல்ரெடி சொன்னார், இந்த மாதிரி கைவிடப்பட்டவங்கன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒன்று சொன்னாங்க. அதை நோக்கமாக வச்சே இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு செல்லமே இல்லாத செல்லமே கிடைக்காத ஒரு செல்லத்துறையை பற்றின கதை. அவன் லைஃப் அவன் தான் ரூட்டு, அந்த செல்லத்துறைங்கிறவங்க தான் ரூட்டு. அதை தொடர்ந்து அதுலேருந்து வர பிரான்ச்சஸ், அந்த மாதிரி ஒரு குடும்பமாக தேனியில் ஒரு குடும்பம், அவ்வளோதான். அங்கே ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரியலான லைஃப்பை வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறது தான் கோழிப்பண்ணை செல்லத்துறையாக இருக்கும். ஒரு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பெரிய ஒரு டைரக்டர் கூட நாங்கள்லாம் நடிச்சிருக்கோம். லைக் புதுசாக புதுமுகங்கள்னு எல்லாம் நடிச்சிருக்கோம். அண்ட் நானுமே இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு லீடாக வந்து த்ரூ அவுட்டாக ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்கேன். இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லோரும் போய் படம் பார்த்து அந்த எஸ்டாப்ளிஷ்டான டைரக்டரோட அவரோட டைரக்ஷனில் நாங்கள் எப்படி நடிச்சிருக்கோன்னு பார்க்குறதுக்கு அவங்க எல்லாம் ஒரு வாட்டி போய் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுப்பேன். So yes, thank you so much and all the very best. Thank you. Thank you so much.